இந்த வருஷம் 2025 மகா கந்தசஷ்டி விரதமானது 22வது நாள் தொடங்கி மகா கந்தசஷ்டி விரதம் வந்து 27வது நாள் சுரசம்ஹாரம் நடக்க போகுது. 6 நாள் கந்தசஷ்டி விழாவானது கொண்டாடப்படும். 7வது நாள் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். கந்தசஷ்டிக்கு 7 நாள் தொடர்ந்து விரதம் இருந்தாலும் சரி, கடைசி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, நம்ம ஆத்மார்த்தமா முருகப்பெருமான முழு மனசோட நினைச்சு முழு அன்போடும் பக்தியோடும் இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு அதீத பலனை கொடுக்கும். உள்ளம் முருகா அப்படின்னு அவர் பேரை சொல்லும் போதே நமக்கு இன்பம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கறது ஆசையா இருக்கும். 48 நாள் விரதம் நேத்தே துவங்கியாச்சு. அண்ட் 48 நாள் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம். எந்த மாதிரியான விரத முறையை தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் சூழ்நிலையும் பொறுத்தது. அதை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. 48 நாளைக்கு அசைவ உணவை தவிர்த்திடணும். தினமும் காலை மாலை விளக்கேத்தி முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசமோ அல்லது வேல் மாறலோ பாராயணம் பண்ணலாம். நான் வந்து நம்ம வீட்டுல சஷ்டிக்கு ஒரு வாரம் கலசம் வச்சு முழுக்க விரதமா இருந்து வழிபாடு பண்ணுவேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த ஷார்ட்ஸ்ல சொல்றேன்.